ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், Xpulse 200 4V. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஆஃப் ரோடிங்கில் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பைக் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த Xpulse வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க கொடுத்துருக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ரோட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது முன்னாலுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி அதாவது Xpulse 200 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்ட் காம்படேட்டராக என்னென்ன பைக்குக்கெலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயனுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 390 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன SD அட்வென்ச்சர். ஸோ இந்த பைக்ஸ்க்குலாம் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டராக இருக்குது. அண்ட் கம்பேர் டு தீஸ் பைக்ஸ், ஸோ இந்த 3 பைக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த Xpulse 200 ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இன்றைக்கி இந்த 4V மாடலோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,55,000 rupees. ஸோ இவ்வளோ தான் வந்து வருது ஆன் ரோட் ப்ரைஸே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு உண்மையாலுமே முன்னே இருந்த 2Vக்கும் இப்போ இருக்க 4Vக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வாக்கரன் வீடியோ தான் நண்பா. அண்ட் இந்த வீடியோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டெஸ்டட் வீடியோவும் கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த பைக்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம என்ட்ரு ஆகிடலாம். எடுத்தோடனே இந்த வண்டியோட ஹார்ட், அதாவது என்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த 2V என்ஜினும் இதுவும் சேம் என்ஜின் கிடையாது நண்பா. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்ஜின்ஸ். அண்ட் இது வந்து 4 valve என்ஜின். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Xpulseல 2 valve என்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 valve கம்பேர் பண்ணும்போது 4 valve நான் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்தேன்ல, எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சீரியஸாக நீங்கள் 4 valve ஓட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதோட ஆக்சலரேஷன்ஸ், இதோட டார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம இம்ப்ரூவ்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்த பைக்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ 4Vல ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைண்டாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் என்ஜினை நான் நிச்சயமாக பாராட்டி ஆகணும். வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மாடல் 2Vல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17 கிட்டத்தட்ட அந்த ஒரு ரேஞ்ச் தான் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 19 கிட்ட வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 18.8 bhp பவர் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 17.3. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 16 ரேஞ்சஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 17.4 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பவர் அண்டு டார்க்கு இந்த வண்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு ஆஃப் ரோட் வண்டி நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியை நம்ம ஹைவேலே க்ரூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக பவர் இம்ப்ரூவ்மெண்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19 அப்படிங்கிறப்ப எனக்கு இது உண்மையாலுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் தெரியுது. நீங்கள் 2V இது வரைக்கும் ஓட்டி பழகியிருந்தீங்க அப்படின்னா அந்த பைக்குக்கும் இதுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பைக் தான். இதை ஓட்டுறதுக்கே சீரியஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆன் ரோட்டில். இதுக்கு முன்னாடி மாடலை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 2V உங்களுக்கு ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா 6 times பெட்டராக தான் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி என்ஜின் வைஸ் நீங்கள் கூலிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கில் ஆயில் ரேடியேட்டர் சிஸ்டம் வந்து வருது. இதுக்கு முன்னாடி மாடலும் ஆயில் ரேடியேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேடியேட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இதுக்கு முன்னாடி மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 rings வராது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு ரேடியேட்டர், குட்டியான ரேடியேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரேடியேட்டர் சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே கூலிங் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அண்ட் கம்பேர் டு திஸ் ரேடியேட்டர் ஹிமாலயனோட இந்த ரேடியேட்டர் சைஸ் பெருசு, ஓகேங்களா. அண்ட் இதோட கியர் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 speed கியர் பாக்ஸ் தான் வருது. உங்களுக்கு 6 speed கிடையாது. பட் இருந்தாலும் 5 speedோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வண்டியில் நீங்கள் நீட்டாகவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு முன்னாலுமே பெட்டராக தான் இருக்குது. என்னன்னா நீங்கள் ஹைவேல இதோட 6th கியர் ஆப்ஷனை மிஸ் பண்ணுவீங்க. அதை நான் வேணால் பெட் பண்ணி சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு 5 speed எனாஃப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது, ஓகேங்களா. அண்ட் ஓவராலாக என்ஜின் வைஸ் நீங்கள் ஃபியூல் சிஸ்டம் அண்ட் டெலிவரி சிஸ்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு மைலேஜுமே ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 வரைக்கும் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ரகுடாக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30. ஸோ இந்த ரேஞ்ச், அதாவது 30லேருந்து 45. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இந்த வண்டியில் எக்ஸ்பெக்டட் மைலேஜ் 2V கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2 or 3 kilometers வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு 200cc பைக்கில் இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் 125cc பைக்லேயே கிக்கரை பார்க்க முடியாது. பட் இந்த வண்டியில் வந்து கிக்கர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் டயர்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே தெரியும் சும்மா மரணமாக இருக்குல்ல டயர்ஸ். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 21 inch வீல்ஸு, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 18 inch வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆஃப் ரோட் நீங்கள் ஆன் ரோடும் பண்ண முடியும். ரெண்டுக்குமே டூயல் பர்பஸ் டயர் ஆக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 276 mm பெட்டல் டிஸ்க் ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பைப்ரேக் கேலிப்பர்ஸ் தான். உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ABS தான் வருது, டூயல் சேனல் ABS கிடையாது. உங்களுக்கு ஆனால் ABSோட பர்பஸ் முன்னாலுமே பெட்டராக இருக்குது நண்பா. உங்களுக்கு நான் நிறைய இடத்துல நான் பஞ்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஆன் ரோட்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் சீரியஸ்லி இதை குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிசின் கேலிப்பர்ஸ் வருது. பட் உங்களுக்கு ரிங் செட்டப் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு பெட்டல் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே எனக்கு நிசின் கொடுத்துருக்கனால ரியரோட பிரேக் நான் எந்த இடத்துல அக்யூரசி அந்த அடிக்கணும்னு நினைக்கிறனோ அந்த இடம் பக்காவாக இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு இதோடைய ஒரு ஒர்க்கு நல்லா இருக்குது. இதில் வந்து டூயல் சேனல் ABS கொடுத்துருக்கலாம். இருந்தாலும்
இந்த ஒர்க் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 21 inch வீல் சைஸ் வந்து வரும். 90/90 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிஏ டயர்ஸ் தான் வருது நண்பா. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பைக் எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்போலேருந்தே உங்களுக்கு சிஏ டயர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அந்த டயர்ஸோட பட்டன் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் இதோட பர்பஸை நீங்கள் வந்து உணருவீங்க. அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 inch வீல் சைஸ், உங்களுக்கு ஹிமாலயனில் 17 inches தான் வருது. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 inches வீல்ஸ் வந்து வரும். 120/80 செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே கொஞ்சம் பெரிய டயர் தான். இந்த வண்டிக்கு ரொம்ப ஒல்லியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயர், நல்ல பட்டன்ஸ்லாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது இது ஓட்டும்போது. லைட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே எல்இடிஸ் வரும். பட் இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ஸ் தான் வரும். அந்த டிஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து எரியறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லோ பீம் எரியிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு குட்டியான டிஆர்எல்ஸ் மட்டும்தான் வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் கன்சப்ஷன் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபுல் எல்இடிஸ் அண்ட் இந்த ஃபேஸ் செட்டப் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செட்டப். எனக்குமே கூட உண்மையுமே ரொம்ப பிடிக்கும் இது. வைசர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியோட ஹைட்டுக்கு இந்த சைஸ் வந்து ஓகே. பட் இருந்தாலும் இது வந்து மற்ற அட்வென்ச்சர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் ரொம்ப குட்டி தான். ஏன்னா மேபி இந்த ஹைட்டாச்சும் வந்திருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒரு தாட். கொடுத்துருக்கலாம், பட் இவங்க குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதுக்காக நிறையவே ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் லாங் ட்ரைவ் போகிறீங்க, இதோட ஒரு பெரிய விண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வாங்கி மாட்டிக்கலாம். இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடிஸ் கொடுத்துருக்கலாம், பட் பரவாயில்ல, ஹாலஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பஸ் தானே இந்த வண்டியில். காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயத்துக்குலாம் காஸ்ட் கட்டிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் வந்து காஸ்ட் கட்டிங் கிடையாது. பட் கொடுத்துருக்க குவாலிட்டி உண்மையுமே நல்லாயிருக்கு. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்இடி லைட்ஸ் தான், ரொம்ப ஃப்ளாட்டான எல்இடிஸ். இதுலேயும் சரி, அதே மாதிரி Xpulse 200T இந்த ரெண்டு வண்டியிலுமே உங்களுக்கு இந்த லைட் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் வரும். ரியரில் வந்து லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரப்பர் கோட்டிங் இருக்குது. மேபி நீங்கள் இந்த ரப்பர் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டாக ஒரு பிளேட் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்து இருக்குது. பட் இவங்க ஸ்டாக்காக கொடுத்துருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். அண்ட் கிராஃபிக்ஸ், ஸோ கிராஃபிக்ஸை பற்றி நான் டச் பண்ணாமல் போயிடவே கூடாது. ஏன்னா உண்மையுமே நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. உங்களுக்கு 2Vக்கும் 4Vக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு தீயாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். என்ன ஒரு வண்டி நல்லா வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட்டில் ரேப் பண்ண மாதிரி இருக்குது. பட் உண்மையாலுமே அந்த கலர் கிராஃபிக்ஸ் அண்ட் கலர் செக்மெண்ட்ஸ், ப்ளூ வித் பிளாக், அதே மாதிரி ரெட் வித் பிளாக், தென் ஒயிட் வித் ப்ளூ. ஸோ இந்த ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே கலர் ஆப்ஷன்ஸில் உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூ கலர். ஸோ அதனால தான் நான் இது வந்து எடுத்துகிட்டு வந்தேன். சீட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க Xpulse வந்து ரொம்ப பெரிய வண்டி, எனக்கு கால் வந்து எட்டாது அப்படின்ட்டு. பட் நானே இந்த வண்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்குலாம் ஹைட் கிடையாது. நான் உங்களுக்கு உட்காந்தே காட்டுறேன். கிட்டத்தட்ட என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5'11", ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஹைட் இருப்பேன்பா. பட் என்னோடய ஹைட்டுக்கு 2 காலுமே ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா இதோட சீட்டு ரொம்ப ஒல்லியான ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய சீட் வந்து கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப ப்ராடான ஒரு சீட் வந்து கிடையாது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 825 mm இதோட சீட் ஹைட்டு. பட் இருந்தாலும் இந்த ஒல்லியான சீட்னால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெரிய வண்டியாக இந்த வண்டியை தெரியாது. ரொம்ப லைட் வெயிட்டான பைக் தான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெட்டல் டேங்க்கு, அதுவும் இல்லாமல் 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தென் கன்சோல் அண்ட் கன்சோல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் கீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கீஸ்ன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பேஷன் ப்ரோலையும் இந்த ஒரு செக்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்சோல் மீட்டர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் தான் நண்பா. அண்டு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஆர்பிஎம் மீட்டர், அதே மாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. தென் இங்கே சின்னதாக ஒரு மீட்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் ஹவர், ட்ரிப் 1 ட்ரிப் 2, தென் ப்ளூடூத் பேரிங் டிவைஸ் இருக்குது. உங்களுக்கு 10/10 நேவிகேஷன்ஸ் இருக்குது, ஈக்கோவோட கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டைமும் ஓடிக்கிட்டு இருக்கும், டேட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபியூல் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. மேலே வந்து அந்த இண்டிகேஷன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் எந்த ஒரு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. பட் வெறும் லைட் வைஸ் இண்டிகேட்டர் மட்டும் இருக்குது. லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர் இருக்குது, ஹை பீம் இருக்குது, நியூட்ரல் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. தென் என்ஜின் மால் ஃபங்க்ஷன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான மீட்டர் தான், ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறையவே இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எனாஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் விண்ட்ஷீல்டோட ஹைட் வந்து பார்த்திங்களா, எனக்கும் செஸ்ட் ஹைட்டு தான் இருக்குது இந்த வண்டி. பட் ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெக் வரைக்கும் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப குட்டி தான். மற்ற அட்வென்ச்சர்ஸை பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுவிச்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து கார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்க் பிரேக்கான லிவர்ஸ் அண்ட் கிளச்சுக்கான லிவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் எஸ்பெஷலாக கிளச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ ரொம்ப லூஸாக வந்து கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் டைப் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2Vக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் சுவிச்சஸ் தான். இன்ஜின் கில் சுவிட்ச் இருக்குது, தென் ஆன் சுவிட்ச். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையுமே உங்களுக்கு அந்த
வைப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே தெரியும் இந்த வண்டியில். அந்த ஒரு வைப் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. லைட்டாக ஒரு சின்ன பீட் வந்து இருக்கும், பட் ரொம்ப அப்படியே ஹிமாலயன் அளவுக்குலாம் பீட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. தென் த்ராட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை பீம் லோ பீம் இருக்குது, பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, தென் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NS 200 குவாலிட்டி. ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைப்பில் இருக்குது. ஹாரன் மைல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். மிரர்ஸ் எல்லாமே உங்கள் ஹேண்ட்ஸை விட்டு வெளியில் இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த வண்டியில் ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து வந்துடும், ஹேண்ட் கார்டு. ஸோ இதனால் மேபி இன்னுமே ஒரு ரொம்ப ப்ரொடக்ஷன்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பிளாஸ்டிக்ஸ் தான். பட் இருந்தாலும் விண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து உண்மையுமே பெட்டராகவே இருக்கும். ஸோ ஓவராலாக அந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த 2V மாடலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையுமே இந்த வண்டியில் நிறைய விஷயங்கள்ல எனக்கு பெட்டராக தான் தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு இன்ஜின் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் நீங்கள் கை காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக்ஸ், பட் ட்ராவல் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ட்ராவல், ஈக்குவல் டு ஹிமாலயன் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரில் உங்களுக்கு மோனோசாக்ஸ் தான். அண்ட் இதுவும் 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்ங்கிறப்ப ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு சஸ்பென்ஷன்ஸ் உங்களுக்குள்ளே பார்த்தா தெரியும். சஸ்பென்ஷன்ஸோட அந்த ஸ்டிஃப்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் வந்து இருக்குது. ஹீரோவோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கலரில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் லோகோ வந்து ஸ்டிக்கர் அடிச்சிருப்பாங்க. ஓவராலாக இவ்வளோ தான் நண்பா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புகிறேன். பட் 2V நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பைக் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோட் பைக் எடுக்கணும். காசு வந்து உங்களுக்கு ரொம்ப செலவாகக்கூடாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரைடிங்கோட ஃபீலை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் கிடைக்கிறது பெஸ்ட் விஷயம் தான். ஸோ அதுதான் இந்த பைக்கோட சக்ஸஸ். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க 4V மாடல் வரதுக்கான ரீசனும் அதுதான் நண்பா. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த பைக்கோட டெஸ்டட் வீடியோ இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த Xpulse 200 4V ஸோ இந்த பைக்கோடைய டெஸ்டட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பை.